இங்க இந்த லேடியோட பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க அப்பா இதனாலேயே இந்த பொண்ண தினமும் சைக்கிள்ல கூட்டு மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூலுக்கு இந்த பொண்ணு தனியா தான் போறா. கிளாஸ்லயும் தனியா தான் உட்காந்துருக்கா. மேத்ஸ் டீச்சர் வந்து ஒரு ப்ராப்ளம போட்டு இத எல்லாருமே தீர்த்து வைங்கன்னும்போது, இந்த பொண்ணும் கைய தூக்குறா. "ஓ! உனக்கு தெரியுமா? வந்து பண்ணுன்னோனே, இந்த பொண்ணு சூப்பரா பண்ணிடுறா. எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் ஷாக்கா பார்க்குறாரு. இந்த பொண்ணு ஆசையா விளையாட போனா கூட யாருமே கிட்டக்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க அம்மா இதே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கூட இருக்கவங்கலாம் சொல்றாங்க, "பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போய் தாயத்தும், அங்கருந்து பூஜையும் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாம் சரியா போயிரும்னு" சொல்லி, இவங்களும் அதே மாரி பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு அந்த தாயத்த கட்டி விடுறாங்க. பூஜை இதெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கூட இவங்க அப்பா வந்து நான் கூட்டு மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு தனியா தான் போறா. எப்பயும் போல மேத்ஸ் டீச்சர் இந்த தடவ கொஞ்சம் ஹார்டான ப்ராப்ளம்ஸ்லாம் எழுதி போடுறாரு. கை தூக்குறதே ஒரு 2 பேர் தான் தூக்குறாங்க. அதுல இந்த பொண்ணும் இருக்கா. எங்க இந்த தடவ கரெக்ட்டா பண்ணிருவியா? வந்து பண்ணுனோனே இவ பண்ணத பார்த்து அவர் மிரண்டு போயிடுறாரு. எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, "எல்லாரும் உன்ன ஒதுக்குறாங்கன்னு நினைக்காத. நீ எல்லாரையும் விட தனியா தான் இருக்க. நீ பெரிய ஆளா வருவன்னு" சொல்லி பாராட்டுறாரு. அவங்க அப்பாவுக்கும் நைட்டு கனவுல இந்த பொண்ணு தனியா போயிட்டு வரும்போதெல்லாம் மயக்கம் போட்டு நடுரோட்டுல விழுற மாரி கனவு வந்துடுது. பயந்து போய் எந்திரிச்சு அந்த பொண்ண கட்டிப்புடிச்சு, அவ கழுத்துல இருக்க அந்த தாயத்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் பொண்ணு அறிவாளி. என் பொண்ண நான் ஏத்துப்பேன். என் கூடயே தான் இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.